ரெண்டு பொண்டாட்டிக்காரனா கூட இருந்துடலாம், ரெண்டு பொண்டாட்டிக்காரனுக்கு ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது. எங்க போயிட்டு அந்த சோசிய? சார் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலையா? ஆமா, சொன்னா மட்டும் கேட்ட போதாக்க, வெடி வச்சாலே கேட்காது. உன் புருஷன் எங்க? வருஷமா 1995. இது எப்படி புரிய வைப்பேன்? எங்க? ஓ, புருஷனை கேட்டீங்களா? அவரு மாடியில குடிச்சிட்டு இருக்காரு. நான் மார்க்கெட் போனனா லேட் ஆயிடுச்சு. இருங்க வர சொல்றேன். ஐயோ, இந்த ஆள் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டனே. என் புத்தி சோட்டால அடிக்கணும். யோ சோசியரே, குளிச்சது போதும் வாயா, சீக்கிரம் வாயா. என்ன குளிச்சது போதும் மாடியை பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? அவர் இங்க இல்ல குளிச்சிட்டு இருக்காரு. இங்கேயும் பாத்ரூம்க்குள்ள மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்துக்கு அவர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவருக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாமியார் போனீங்க? என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்பேனே. என்ன சொல்றீங்க? எனக்கும் சோசி திரும்பி சொன்னேன். நீங்க போங்க. என்ன சோசியர் இந்த பக்கம் வரீங்க? அதை ஏன்டா கேக்குற? நம்பர் 1 மறக்கது இருக்காளே, போய் சீக்கிரம் குளிங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. நான் குளிக்கலான்னு போகும்போது நம்பர் 2 டமார வந்து மாடியில போய் குளிங்கன்ட்டா. வேற வழி இல்ல, மாடிக்கு போய் பாத்ரூம் கதவை திறந்து பைப்பை திருவி விட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பைப்பை புடிச்சு இறங்கி வந்திருக்கிறேன். நம்பர் 1 வரதுக்குள்ள இந்த பாத்ரூம் குள்ள பூந்துக்கிறேன். நம்பர் 1 ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ வந்தாச்சா? ஏய், அப்ப ஒண்ணு செய்யறேன், முன்வாசல் வழியா போய் பக்கத்து வீட்டு செவரு கட்ட செவரு தான், அதை எகிரி குதிச்சு பாத்ரூம் குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. என் நிலைமையை பாத்தியாடா? 2 பொண்டாட்டி கட்டிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. 2 தடவை பல்லு விளக்குனேன், 2 தடவை வாய் கொப்பிடிச்சேன், 2 தடவை காப்பி சாப்பிட்டேன், 2 காப்பி மட்டும் விட்டா இங்கேயே வாந்தி எடுத்துரும் போல் இருக்கு. சந்தோஷம். உனக்கு என்ன? பொண்டாட்டி கவலையும் இல்ல, பல்லு விளக்குற கவலையும் இல்ல. ஒத்துரா. என்ன சோசியர் குளிக்கலையா? அது ஏன்டா கேக்குற? குளிக்கலாம்னு பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்த்தா என் மாமனார் டமார் இல்ல, அவன் குடிச்சிட்டு இருக்கான்டா. அவன் சாதாரணமா குளிச்சாலும் பரவாயில்லடா, 2 காலையும் கெட்டியா பஞ்ச வச்சு அரைச்சு குடிக்கிறான்டா. அந்த கேட்காத காதுல தண்ணி உள்ள போயிடக்கூடாதா? அந்த காதுக்குள்ள தண்ணி போனா என்ன, ஆசிட்டு போனா என்ன, சட்டப்படி அந்த டப்பா தலையை குளிக்கவே கூடாது. ஏய், மாடியில பைப்பை திறந்து விட்டுருக்கேன், அத போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க இன்னமா குளிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க. டேய், மேல டமார் இருக்காடா. என்ன இந்த பக்கம் போறீங்க? பழைய ரூட் பைப்பு தான். டேய், என் மாமனார் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துடுறேன். ரெடி ஸ்டெடி ஜூட். டேய், அதுக்குள்ளே குளிச்சிட்டான். அட சொல்லி பார்த்தங்க. நல்ல வேளை பைப்ல ஏறும்போது சொல்லாம இருந்தியே. தம்பி, ஜோசியர் குளிச்சிட்டாரா? அட பட சைடு போல. இல்ல, நான் குளிச்சிட்டு இருக்கும்போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, இவன் பெரிய சிலுக்கு சுமிதா, எட்டி பார்த்தாலும். அதை விடு தம்பி, நேத்து வரைக்குமாவது காது கொஞ்சம் கேட்டுது, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கே. இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. போய் வேலையை பாரு, காய வைக்கணும்ல. போ. ரெடி ஸ்டெடி ஜூட். தம்பி குளிச்சுட்டாரா? என்னப்பா கேட்டேன். என்னங்க இது? பேய். இது பாய். அது சரி, எங்க மாடியில இருந்து வரீங்க? இல்ல, அந்த தடியரை பார்த்து வாடகை கேட்கலான்னு போயிருந்தேன். அவர் இங்க இல்ல இருக்காரு. அதான் நீ ஏன்டா இங்க வந்த? சோசியரே, அடுத்த மாசத்துல இருந்து வாடகை குறைக்கலாம்னு இருக்கேன். டேய், நீ யாரா வீட்டு வாடகை குறைக்கிறதுக்கு? நம்பர் 1 நம்பர் 2. ஐயோ, கேப் பார்த்து அடிக்கிறானே. நீங்க இன்னும் குளிக்கவே இல்லையா? அவ யாருன்னு உங்களை குளிக்கலையான்னு கேக்குறதுக்கு? ஐயோ, என்ன கேக்கல, அவ புருஷனை பார்த்து கேக்குறா. நான் சொல்லல, காது கேட்காது, கண்ணு ஒன்னண்டாவுன்னு. அதான். டேய், நீ போய் குளியேண்டா. ஏங்க வேலைக்காரி கூட கேச்சு? ஐயோ, என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க? இல்ல, வீட்டுக்காரிங்கறத வாய் குளறி வேலைக்காரிங்கறா. வீட்டுக்காரி எப்படி வேலைக்காரி ஆக முடியும்? அதான் நான் சொன்னனே, காது கேட்காது, வாய் ஒன் சைடு அடிச்சிருக்குது பாரு. எங்க வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கறா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, ஆளாளுக்கு என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அப்புறம் சொல்றேன், எல்லாம் மெண்டல் ஃபேமிலி. நீ போ. டேய், தள்ளிட்டு போடா, தள்ளிட்டு போடா. காபி வேணுமா? ஆமா, பாயாசம் வேணும். உங்கள்ட்ட வந்து மாட்டணும் பாரு. எங்க நானும் போகட்டுமா? உன்னை தாண்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, ஏய் மரகதா, என்ன எங்கடி எடுத்துட்டு போற? பேசாம வாங்க சொல்ல. பேசாம இப்படி வரணும் சொல்லி கூட்டி போடி. ஏய்யா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டியா? ஐயோ மரகதா, நான் ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம் இல்ல. அந்த ஸ்பாட்ல 2 செகண்ட்ல கத்தி முனையில நடந்து போச்சு. என்ன விடியா, நீ கல்யாணம் ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லலாம், அங்க கேட்கணும்ல. பார் சிரிக்கிறத. அப்பனுக்கு மகளுக்கு காது பெரிய டமாரண்டி. எனக்கு தெரியா, நீ சொல்லிருக்க மாட்ட. இவ்வளவு நடந்திருக்கே, இப்பவாது அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டியா?
அம்மா தாயே விமலா என்ன மன்னிச்சிருமா. ஏங்க ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவங்கங்கறதே என்கிட்ட மறைச்சிட்டீங்க. அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா? இப்பதான் நான் கேட்டேனேடி. அதெல்லாம் இருக்கட்டும். சரியான கல்லூரி மங்க நீங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஐயோ மரகதா, இவகிட்ட நான் எப்படிடே மன்னிப்பு கேக்குறது? என்ன நம்புடி. அப்ப நீங்க கட்டாயத்தினால தானே அவ கழுத்துல தாலி கட்டினீங்க? ஆமா. நீங்களே ஆசைப்பட்டு கட்டல. இல்ல. நீங்க சொல்றது சத்தியம் தானே? சத்தியம். அப்ப வாங்க. இந்த பாம்பு புத்துல கை விடுங்க. எது புத்துல கை விடவா? நீங்க சொல்றது சத்தியம்னா இந்த புத்துல கை விடுங்க. அதுக்குள்ள கை விட்டா பாம்பு கடிச்சிரண்டி. பாம்பு போய் சொன்னாதான் கடிக்கும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், பாம்புக்கு தெரியாதே. இப்ப கை விட போறீங்களா இல்லையா? வேணாண்டி. முடியா? வேணாண்டி. சொன்னா கேளு. வேணாண்டி. ஐயோ என்னையா? என்னாச்சு?